Hello friends, welcome to Curly's channel. இன்னைக்கு உங்க நாவல என்ன சுவையிட்டு வந்திருக்கேன்னா பாரம்பரிய முறைப்படி செய்த சத்து மாவு, அதாவது ட்ரெடிஷனல் ஹெல்த் மிக்ஸ். இன்னைக்கு நம்ம சில தானியங்களையும் சிறு தானியங்களையும் வச்சு புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச சத்து மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த சத்து மாவு வச்சு நமக்கு பால், கூழ், கஞ்சி, சத்து மாவு உருண்டை இந்த மாதிரி நிறைய உணவு வகைகள் செய்யலாம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சத்து மாவு பால் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நம்ம எல்லா தானியங்களையும் இப்போ வறுத்தரலாம். தினை அரிசி, சாமை அரிசி ரெண்டையும் இப்போ இந்த பச்சை மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நம்ம போட்டதை விட அரிசி நல்லாவே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்துருச்சு. இந்த பதத்தில் நம்ம இதே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்தது குதிரைவாலி அரிசி, வரகரிசி, இந்த ரெண்டையும் சேர்த்து வறுத்தரலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வறுபட்டுரும். அதனால் நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்திக்கலாம். அடுத்தது நம்ம ப்ரௌன் ரைஸை வறுத்து எடுத்துடலாம். இந்த கைக்குத்தல் அரிசி கிடைக்காதவங்க சாதா புழுங்கல் அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ராகியை வறுத்தரலாம். அடுத்தது நம்ம கருப்பு உளுந்தை வறுத்தரலாம். அடுத்தது நம்ம கம்பை வறுத்தரலாம். அடுத்தது நம்ம பச்சை பயிறு வறுத்தரலாம். அடுத்ததாக நம்ம இப்போ நிலக்கடலை வறுத்தரலாம். வாழைக்காய் நல்லா வட்டமாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்தலாம். முந்திரி பருப்பு, பாதாம், இந்த வாசனைக்காக ஏலக்காய், ஜீரணத்தை அதிகப்படுத்துறதுக்காக நல்ல காஞ்ச சுக்கு. நம்ம எல்லா தானியங்களும் பார்த்திங்கன்னா நல்லாவே வறுத்தெடுத்தாச்சு. இதில் நீங்கள் என்ன தானியம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் என்ன அளவில் இன்றைக்கி எடுத்திருக்கேங்கிறத குவான்டிட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம தானியமெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியிலையாவது இல்லைன்னா கடையிலையாவது கொடுத்து அரைச்சிடலாம். நம்ம இப்போ எல்லா தானியங்களையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம பாரம்பரிய முறைப்படி செய்த சத்து மாவு இப்போ ரெடியாக இருக்குங்க. இதை வச்சு நம்ம இன்றைக்கி சத்துப்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம சத்துப்பால் செய்கிறதுக்காக நம்ம அரைச்ச 1 டேபிள் ஸ்பூன் சத்து மாவு, 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா கலக்கிடலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் நேராக இப்படி பாலில் கலக்கும் போது இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா கலக்கிறது. மாவு நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம இப்போ சூடாக காய்ச்சின
பால் சேர்த்துடலாம். நல்ல அருமையான ஆரோக்கியமான சத்துப்பால் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பால் வந்து நல்லா சூடாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து குழந்தைக்கு கொடுப்போம். இந்த பால் வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. நீங்களும் இந்த சத்து மாவு பால் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி சஜஷன் ஃபீட்பேக் ஏதாவது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் கல்வி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. டாட்டா டாட்டா சொல்லிடுங்க.